இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவையானது புதுக்காலத்தின் 24வது ஞாயிறை சிறப்பாக கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு நான் யார். நான் யார் என்ற கேள்விதான் மனிதனை ஆழமாக சிந்திக்க வைத்த கேள்விகளில் ஒன்றாக இருக்கின்றது. என்னையே அறிந்து புரிந்து தெளிந்து செயல்படுகின்ற பொழுது இந்த கேள்விக்கு விடை கிடைக்கின்றது. கடவுள் மனிதனை படைத்தது ஒரு உன்னதமான வாழ்வு வாழ்வதற்காக. பல நேரங்களில் நாம் நம்முடைய சுயநலத்திற்காக இந்த வாழ்வினுடைய அர்த்தத்தை மறந்து மனிதத்தினுடைய மகத்துவத்தை விட்டுவிட்டு இன்றும் நாம் சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே நம்மையே நாம் அலசி ஆராய்ந்து பார்ப்பதற்காக, உண்மையிலேயே என்னுடைய வாழ்வு ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கின்றதா என்று சிந்திப்பதற்காகத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பல நேரங்களில் நாம் பிறரை கண்டுபிடிப்பதற்காக, அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய நேரங்களை செலவிடுகின்றோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? படைத்த பரம்பொருளை, அதனுடைய அர்த்தத்தை, அவருடைய அன்பின் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகின்றார். ஒரு கல்யாணம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு திருமணம் அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கின்ற பொழுது என்ன பண்ணுறோம்? ஒரு ஆண் பெண் 2 வீட்டாரையும் நாம் கேள்வி கேட்கிறோம் இல்லையா? இவருடைய பிறப்பு என்ன? இவர் எங்கே வேலை செய்கிறார்? எவ்வளவு சம்பளம் வாங்குகின்றார்? இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற கேள்விகளை கேட்கின்றோம். உண்மையிலேயே இந்த மகன் மகள் இறைபக்தி உள்ளவரா என்கின்ற கோணத்திலே நாம் பல கேள்விகளை கேட்பது உண்டு. இது எதற்காக? இவர் நல்லவனா கெட்டவனா? உண்மையான வாழ்க்கை வாழ்கின்றார்களா? அல்லது இவர் அர்த்தமற்ற வாழ்வு வாழ்ந்தால் இவருடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதற்காகத்தான் நாம் கேள்வி கேட்க தொடங்குகின்றோம். ஒரு மாணவன் தன்னுடைய ஆசிரியரை கேள்வி கேட்கின்றான். அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள முற்படுகின்றான். அதுபோல ஆசிரியரும் மாணவனை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றார். பங்குதளங்களுக்கு வருகின்ற குருக்களை பற்றி நாமும் கேள்விப்படுகின்றோம். அவர் யார்? எங்கிருந்தார்? எப்படிப்பட்ட பணிகளை செய்தார்? இங்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்வதில் முனைப்பு காட்டுகின்றோம். அதுபோலதான் பங்கு தளங்களிலே வேலை செய்கின்ற குருக்களும் மக்களை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அவருடைய வாழ்வாதாரங்களை தெரிந்து கொள்வதற்கும் ஆசைப்படுகின்றார்கள். ஒருவரை பற்றி நன்கு அறிந்து கொண்டால் மட்டும்தான் அவர்களோடு இணக்கமான உறவை ஏற்படுத்த முடியும். அவர்களுக்கு வேண்டிய செயல்களை நம்மால் செய்து கொடுக்க முடியும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், இயேசு மக்களை பார்த்து கேட்கின்றார், சீடர்களை பார்த்து கேட்கின்றார், நான் யார்? நான் யார் என்று மக்கள் சொல்கின்றார்கள் என்று முதலில் கேட்ட பொழுது என்ன சொல்றாங்க? நீர். முதல்ல என்ன சொல்றாங்க? திருமுழுக்கு யோவான் என்று சொல்கின்றார். ஏன் திருமுழுக்கு யோவான் சொல்லணும்? திருமுழுக்கு யோவான் எப்படி வாழ்ந்தார்? அவர் எப்படி இருந்தாரு? மிகவும் எளிமையான வாழ்க்கை, உண்மைக்கு சான்று பகர்ந்தவர். தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செம்மையாக செழுமையாக செய்து கொண்டு அவர் தன்னுடைய உயிரையே கையளிக்கின்ற அளவிற்கு முன் வந்தார். அப்படிப்பட்ட ஒரு திருமுழுக்கு யோவான் திரும்பவும் வந்துவிட்டார், அந்த உத்தமர் பிறந்து விட்டார், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று உம்மை பார்த்து திருமுழுக்கு யோவான் என்று சொல்கின்றார்கள் என்று மக்கள் சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். அடுத்ததாக என்ன சொல்றாங்க? நீர் ஒரு எலியா. எலியா யாரு?
ஒரு மிகப்பெரிய இறைவாக்கினர், உண்மையான கடவுள் இவர்தான் என்று எல்லா மக்களுக்கும் போலி தெய்வங்களுக்கு மத்தியிலே அவர் எடுத்து காட்டினார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இறைவாக்கினர் எலியா இங்கே மறுபடியும் பிறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. மூன்றாவது என்ன சொல்றாங்க? நீர் இறைவாக்கினருள் ஒருவர். ஏன் இறைவாக்கினர் சொல்லாம இருந்தாங்க? நீர் இறைவாக்கினருள் ஒருவர்னு ஏன் சொன்னாங்கன்னா, இவர் பல இறைவாக்கினருடைய குணங்களை கொண்டிருந்தார். இறைவாக்கினருடைய குணங்கள் என்னவாக இருக்கும்? அவர்களுடைய தியாகம், கடவுளுக்காக நேரத்தை செலவிடுவது, கடவுளுடைய நற்செய்தியை போதிப்பது, மக்களுடைய துன்பங்களிலே துணையாக இருப்பது, அவர்கள் கஷ்டப்படுகின்ற நேரங்களிலே மனதுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூறுவது, இதுதான் ஒரு இறைவாக்கினருடைய பணியாக இருந்தது. நாம கடவுளுக்கு நேரத்தை கொடுக்கிறோமா? 7:30 மணிக்கு திருப்பலிக்கு 8 மணிக்கு வந்து வெளியே நின்று எட்டி எட்டி பார்த்துட்டு நேரத்தை ஓட்டிட்டு நாம போயிடுறோம். கடவுள் நமக்கு எவ்வளவு நேரத்தை கொடுத்திருக்கின்றார், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். அளவுக்கு அதிகமான பொருட்செல்வங்களையும் அருட்செல்வங்களையும் கடவுள் கொடுத்திருக்கின்றார். அவருக்குன்னு நம்ம 1 மணி நேரத்தை கொடுக்க முடியாதா? கல்யாண காட்சிகள்னா நம்ம சீக்கிரமா போறோமே. கடவுள் நம்மை கேள்வி கேட்பார், நீ யார்? உனக்கு உடலை கொடுத்தேன், உனக்கு உயிரை கொடுத்தேன், செல்வத்தை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, மன அமைதியை எல்லாமே கொடுத்தேனே. நீ எனக்குன்னு ஒரு மணி நேரத்தை நீ சரியா கொடுக்க மாட்டேயா அப்படின்னு கடவுள் கேள்வி கேட்பார். சரி, இவங்க இதெல்லாம் சொல்லிட்டாங்க. அப்ப யாரை பத்தி இயேசு இன்னொரு கேள்வி கேட்கிறார்? பேதுருவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? நான் யாருன்னு நீ என்ன சொல்ற அப்படின்னு சொன்ன பொழுது இவருக்கு ஒரு வகையான தயக்கம். ஏன் தயக்கம்? இவர் யாரா இருப்பார்? இவர் எப்படிப்பட்ட மனிதனாக இருப்பார்? என்ன பதிலை சொல்வது அப்படின்னு இவர்கிட்ட ஒரு வகையான தயக்கம் இருந்தது. யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே பார்த்தீங்கன்னா இயேசுவை சொல்லியிருக்கிறார், நான் நல்ல ஆயன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரே. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் நானே வாழ்வு தரும் உணவுன்னு சொல்லியிருக்கிறாரே. யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் உலகின் ஒளி நான் தான் சொல்லியிருக்கிறாரே. யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நான் தான் வாயில்னு சொல்லியிருக்கிறாரே, நான் தான் திராட்சை கொடின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப இவர் யாராக இருக்கும் என்று மனதுக்குள்ளேயே ஒரு வகையான குழப்பம். வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருப்பவன் நான் தான், இந்த உலகத்தில் எல்லாமும் எல்லாமாக இருப்பவன் நான் தான் சொல்லி இருக்கிறார். இவருடைய நற்செய்திகள் எல்லாம் மக்களுடைய உள்ளங்களை அலசி ஆராய்ந்து போடுகின்ற செயல்களாக இருந்திருக்கின்றன. என்ன பதில சொல்றது அப்படின்னு குழம்பிக் கொண்டிருக்கின்றார். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 58வது வசனத்திலே ஆபிரகாமுக்கு முன்பே வாழ்பவன் நான் தான், உலகத்தை உண்டாக்கியவன் நான் தான், பரம்பொருளாக படைத்த கடவுளாக இருப்பவன் நான் தான், இதில் என்ன பதில் சொல்வதுன்னு சொல்லி குழம்பிக் கொண்டிருந்த பொழுது அங்கே பார்க்கின்றோம், இவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் ஒரு குழப்ப நிலையோடு இருக்கின்ற பொழுது தானாக முன்வருகிறார். ஏனென்றால் இயேசு என்ன சொல்றான்னா, நான் துன்பப்பட வேண்டும், மூப்பர்கள் கையிலே தன்னையை நான் ஒப்புவிக்கப்பட வேண்டும், சிலுவையிலே அறையப்பட வேண்டும் அப்படின்னு சொன்ன பொழுது இவருக்கு ஒரு வகையான தயக்கம். ஆண்டவரே, உம்மை ஒரு மிகப்பெரிய அரசனாக, மிகப்பெரிய விடுதலை வீரராக நாங்கள் பார்த்தோமே, ஏன் ஆண்டவர் இப்படியெல்லாம் பேசுறீங்க? துன்பப்படுறதுக்காகவா உங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணி வந்தோம் அப்படின்னு கேட்க தொடங்குகின்ற பொழுது தயக்கத்தோடு இருந்த மனிதன் ஒரு நேரத்தில் உண்மையிலேயே இவர்தான் இறைமகன், இவர்தான் மெசியா என்று ஆணித்தரமாக அவர் அறிக்கையிடுகின்றார். எப்பொழுது இவர் உண்மையான கடவுள் என்று அறிந்து கொண்டாரோ அப்பொழுது விசுவாசத்தை அறிக்கையிடுகின்றார். ஒரு குழப்பம் இருந்தது அன்புக்குரியவர்களே. கடவுள் அங்கிருந்து வானத்தை பிளந்து இயேசுவோட பேசுறார். என்ன பேசினாரு? இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவரில் நான் பூரிப்படைகிறேன். சந்தோஷமா இருக்குது. ஏன்னா எவ்வளவு துன்பம் வாழ்வில் வந்தாலும் நிலை குலையாமல், கலக்கமில்லாமல், நான் தான் எல்லாம் என்று கெதியோடு ஜெபத்தோடு என் மகன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். கொடுக்கப்பட்ட அந்த பணியை ஒரு இம்மி பிசகாமல் செய்து கொண்டிருக்கிறானே, எனக்கு ஒன்று நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்களா, அம்மா அப்பா உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நீங்கள் உங்களுடைய கடமையை சரியாக செய்கிறீங்க, வேலை செஞ்சு கொண்டு வர்ற காசு அப்படியே நீங்கள் என்னுடைய எதிர்காலத்திற்காக சேர்த்து வைக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? இங்கே பாரு, குடிச்சிட்டு வந்துட்டு கும்மாளம் அடிச்சுட்டு வீட்டில் நிம்மதியை கெடுத்துக்கிட்டு சந்தோஷத்திற்கு தடையாக இருக்கிறான் எங்கள் அப்பான்னு சொல்லுவாங்களா? அல்லது அம்மாவை பார்த்து பேராசையினால குடும்பத்தினுடைய இழப்புக்கு காரணமாக இருக்கிறான்னு சொல்றாங்களா? நான் யார்? இதைத்தான் இன்றைய நாளிலே நாம் சிறப்பாக சிந்திக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. பேய்கள் இயேசுவை பார்த்து, ஐயோ இங்க வந்துட்டீங்களா, ஏன் வந்தீங்க, நீங்கள் கடவுளுக்கு அர்ப்பணமானவர்களே, ஏன் உமக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு கத்தி கதறி அழுது ஓடுகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டது. பேய்கள் இயேசுவை யார் என்று கண்டு கொண்டார்கள். தலைமை குரு கேள்வி கேட்கிறார், நீ உண்மையிலேயே மெசியாதானா அப்படின்னு சொல்லும்போது இயேசு என்ன சொல்றார்? பதில் சொல்றாரு, அவ்வாறு நீர் சொல்கிறீர், நான் மெசியான் நீ சொல்கிறீர், உண்மையிலேயே நான் மெசியாதான் அப்படின்னு சொல்றாங்க. பல இறைவாக்கினுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, ஏன் 12 அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவர்கள் தங்களுடைய கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செய்தார்கள். இயேசு நற்செய்தியில சொல்றாரு, என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டுமா, என்ன செய்யணும்? தன்னலம் மறந்து தன்னலம் துறந்து எதை தூக்கிக்கிட்டு போனோம்? சிலுவையை தூக்கி கொண்டு நீங்கள் போங்கள், உங்களுக்கு வாழ்வு கொடுக்கப்படும், உங்களுக்கு ஆசீர் வழங்கப்படும், புதியதொரு எதிர்காலம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. இயேசுவோட எத்தனை சீடர்கள் வாழ்ந்தாங்க? அவங்க எப்படி இறந்தாங்கன்னு தெரியுமா? ஒவ்வொருத்தரும். பேதுரு எப்படி இறந்தாரு? சிலுவையிலே தலைகீழாக கொல்லப்பட்டார். அந்திரேயா எப்படி செத்தாரு? எக்ஸ் வடிவேல் சிலுவையில அவரை கொலை செஞ்சாங்க. பர்த்தலியோம் எப்படி சொன்னானா, உயிரோட எரிச்சு அவரை கொன்னு போட்டாங்க. சின்ன யாக்கோப தலையில தடியால அடிச்சு சாகடிச்சாங்க. அதுபோல பெரிய யாக்கோப இந்த ரோமையில வாளால வெட்டி கொன்னு போட்டாங்க. யூதாவை அம்பால் எய்தி கொண்டார்கள். நம்முடைய தோமா எப்படி இறந்தாரு? ஈட்டியால குத்தி அவரை கொலை செய்தார்கள். இவர்கள் இயேசுவுக்காக வாழ்ந்தவர்கள். தன்னலம் துறந்து என் இறைவன் என்னை அழைத்தார், அவருடைய பணியை எந்த இடர்பாடு வந்தாலும் தொய்வில்லாமல் செய்வேன் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்ததால் தான் இன்று அவர்களுக்கு கோயில் கட்டி நாம் விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு உங்களை கொண்டாடணுமா? நீங்க என்ன பண்ணணும்? சுயநலம் இல்லாமல் வாழணும். இன்னைக்கு நம்மையே நாம ஒரு கேள்வி கேட்போம், நான் யார்? நான் யார்? என்னை பற்றி என்னுடைய கணவன் என்ன சொல்கிறார்? என்னை பற்றி என்னுடைய மனைவி என்ன நினைக்கிறார்? என்னை பற்றி என்னுடைய பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள்? என்னை பற்றி என்னுடைய நண்பர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நான் வேலை செய்கின்ற இடங்களிலே சக தொழிலாளர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று நாம் நினைக்க வேண்டும். நம் மனிதர்களை விடவும் கடவுள் என்னை பற்றி என்ன நினைக்கின்றார்? என்னுடைய ஆன்மா பரிசுத்தமாக இருக்கின்றதா? கொடுக்கப்பட்ட கடமைகளை சரியாக செய்கின்றேனா? இறை பயத்திலும் இறை அச்சத்திலும் வாழ்கின்றேனா? எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை குழந்தைகளை நல்வழிப்படுத்துவது, அவர்களுக்கு இறை பயத்தை காட்டுவது, அதை நான் சரியா செய்கிறேனா நினைத்து பார்க்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைங்களை எல்லா விதமான டேலண்ட்டும் என் பிள்ளைங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம புதுசா பிள்ளைங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம், ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஆனால் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அந்த யுக்திகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? அது யாரிடமிருந்து வரும்? கடவுளிடமிருந்து வரும். உங்களுடைய துன்ப துயரமான நேரங்களில நிலைகுலைந்து போகின்ற பொழுது, யாருமே எனக்கு இல்லையே என்று ஆதரவற்ற பிள்ளைகளாக, ஜடங்களாக, நடை பிணங்களாக இருக்கின்ற பொழுது கடவுள்தான் உங்களுக்கு கருணை காட்ட வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, வெளி உலக ஆசாபாசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற நாம் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றனா? அதைத்தான் இன்னைக்கு சிந்திக்க வேண்டும். நான் யார்? நம்மையே நாம் அலசி ஆராய்ந்து பார்ப்போம், நமக்குள் கேள்வி கேட்போம்.
கடவுளுக்கும் எனக்கும் இடையே இருக்கின்ற உறவு எப்படி இருக்கின்றது, அதை எப்படி நான் புதுப்பிக்க வேண்டும், புதுப்பிக்க போகிறேன் என்கின்ற அந்த கேள்வியை கடவுள் முன்பாக, இந்த திருப்பிடத்தின் முன்பாக நாம் வைப்போம். இறைவன் தன்னுடைய வரங்களாலும் வளங்களாலும் உங்களை நிரப்பி எதிர்காலத்தை ஆசிர்வதித்து நலமோடும் வளமோடும் வாழ துணை செய்ய இருக்கின்றார் என்ற நம்பிக்கையில இறை ஆசிர் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில் தொடர்ந்து ஜெபித்து மன்றாடுவோம். ஆமேன்.